எனக்கு இதுதான் வேணுங்கிற இடத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கிறேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது. பிரார்த்தனை பண்றேன், நடக்க மாட்டேங்குது. டெய்லி இதுதான் ஈர்ப்பு விதின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஈர்ப்பு விதியை நான் ஒவ்வொரு நாளுமே தவறாம கடைபிடிக்கிறேன். பலனை எதிர்பார்த்து எந்த ஒரு கர்மங்களையும் செய்யாமல் கடமையை செய்யி, நீ செஞ்ச கடமையினுடைய தன்மைக்கு தகுந்தாற் போல பலன் கிடைச்சே தீரும். 100 ரூபாய் ஒருத்துக்கு தான் நீ வேலை பார்த்திருக்க அப்படின்னா வீட்டுல போய் நிம்மதியா தூங்க. அந்த 100 ரூபாய் உன் கைக்கு சேரும். 100 ரூபாய் ஒருத்துக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு 150 ரூபாய் வரும்னு எதிர்பார்க்காத. 150 ரூபாய் ஒருத்துக்கு வேலையை பார்த்துட்டு 100 ரூபாய் கிடைச்சா போதும்னு நினைக்காத. நீ என்ன செய்தாயோ அதற்குண்டான பலன் உன்னை நோக்கி வந்தே தீரும் அப்படிங்கிறாங்க. அதான் கடமையை செய்ய, பலனை எதிர்பார்க்காத. நீங்க நம்பவே மாட்டீங்க, ஒன் டேல எல்லாம் ஒரு மேஜிக் பண்ண முடியுமா? இது என்னங்க கதையா இருக்கு? நாம இத பல இடத்துல ப்ரூஃபாவே சொல்றோம். காலையில வரும்போது நீங்க எப்படி வேணாலும் வந்துட்டு போங்க, ஆனா மாலையில் வீடு போகும்போது புனிதமானவராத்தான் போகணும். ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுவோம். குருவே சரணம். மீண்டும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் உங்களுடன். ஐயா, ஈர்ப்பு விதியை பத்தி ஊரெல்லாம் பேசியாச்சு, ஊரெல்லாம் கேட்டாச்சு. எனக்கும் எண்ணங்கள்ல தெளிவு இருக்கத்தான் செய்யுது, என் டார்கெட் மேல எனக்கு வெறி இருக்கத்தான் செய்யுது. எனக்கு இதுதான் வேணுங்கிற இடத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கிறேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது. பிரார்த்தனை பண்றேன், நடக்க மாட்டேங்குது. டெய்லி இதுதான் ஈர்ப்பு விதின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஈர்ப்பு விதியை நான் ஒவ்வொரு நாளுமே தவறாம கடைபிடிக்கிறேன். போக்கஸ், கான்சென்ட்ரேஷன், இப்படி எல்லாத்திலையுமே ஒன்ன கற்பனை பண்றேன், அதை அப்படியே அதுவா மாறுறேன், அது கிடைச்சிருச்சுன்னு நம்புறேன், எல்லாமே செய்யறேன். அந்த ரூல் அத்தனை கரெக்டா ஃபாலோ பண்றேன். எனக்கு ஏன் சார் அது நடக்க மாட்டேங்குது? ஈர்ப்பு விதியோட எல்லா ரகசியமும் எனக்கு தெரியும், ஆனாலும் ஏன் எனக்கு என் வாழ்க்கையில நான் நினைச்சது நடக்க மாட்டேங்குது? ஒருத்தருக்கு இல்ல, 2 பேருக்கு இல்ல, 1000 பேருக்கு இந்த குறை இருக்கும். நான் நினைக்கிறேன், நடக்க மாட்டேங்குது. ஈர்ப்பு விதி அப்ளை பண்றேன், நடக்க மாட்டேங்குது. மந்திரங்கள் சொல்றேன், நடக்க மாட்டேங்குது. எதை எடுத்தாலும் எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குதுங்கிற குறை இருக்கு. அதுக்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரு அருமையான காரணம் சொல்றாங்க. ஏப்பா, உனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு, அது உனக்கு ஏதாவது தெரியுமா, என்னைக்காவது கவனிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சுட்டி காட்டுறாங்க. என்னையா காரணம்? கற்றதன் கல்வியும் கடவுட் பூஜையும் நற்றவம் இயற்றலும் அவையில் தானமும் மற்றுள்ள அறங்களும், நல்லா கேட்டுங்க, மனத்தின்பால் அழுக்கற்றவருக்கே பயனளிக்கும் என்பார். கற்றதன் கல்வியும், நான் நிறைய படிச்சிருக்கேன், மந்திரங்களை பத்தி படிச்சிருக்கேன், முத்திரைகளை பத்தி படிச்சிருக்கிறேன், பெரிய பெரிய யோகியருடைய நூல்களை படிச்சிருக்கிறேன், மோட்டிவேஷனலா அது மாதிரி பேசினவங்க அத்தனை பேரோடதையும் படிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். ஈர்ப்பு விதியை படிச்சிருக்கேன். என்ன வேணாலும் படிச்சுட்டு போங்க, உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட எவ்வளவு பெரிய ஞானம் இருந்தாலும் சரி. கடவுள் பூஜையும், இறைவனை பார்த்து நான் எத்தனையோ பூஜை முறைகள், வழிபாட்டு முறைகள், மந்திர ஜப முறைகள் என்னென்னமோ பண்ணியிருக்கேன். நற்றவம் இயற்றலும், நல்ல நல்ல தவம், பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து உட்கார்ந்துருவேன், சாயங்காலம் உட்கார்ந்துருவேன், மத்தியானம் உட்கார்ந்துருவேன், ஏதேதோ எல்லா தவங்களையும் எனக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய நன்மைக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆளு. நவையில் தானமும், குற்றமே இல்லாத தானங்களும், யார் தானம் கேட்டாலும் கொடுத்துருவேன், என்ன தானம் கேட்டாலும் கொடுத்துருவேன். இது என்னுடைய அடிப்படை குணம். இப்படி எல்லாம் இருக்கிறேன். மற்றுள்ள அறங்களும், நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குன்னு சொல்லி செய்யறேன் ஐயா. இத்தனை செஞ்சும் கூட நான் நினைக்கிறது நடக்கல, என்ன அர்த்தம்? அதுக்குதான் அடுத்த வார்த்தை ஆணி அடிச்ச மாதிரி சொல்றாரு. மனத்தின் பால் அழுக்கு அற்றவர்க்கே பயனளிக்கும். மனதில் அழுக்கு இல்லாதவருக்கு மட்டும்தான் அது பலனை கொடுக்குங்கிறாரு. இப்ப நான் தானம் கொடுக்கும்போது நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? தம்பி, ஒரு 10 பேருக்கு வேஷ்டி எடுத்து கொடுங்க, ஒரு வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, உங்க வாழ்க்கையில அது நடக்கும், இது நடக்கும், இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேரு அழுக்கு.
இதை செய்தால் இது நடக்கும் என்று எதிர்பார்ப்புடன் செய்வதையும் அழுக்கு லிஸ்ட்ல வைக்கிறாங்க. அடுத்து ஒழுக்கம் நம்ம கிட்ட இருக்குமா, அன்பு செலுத்துறோமா? பூரணமான அன்பு இல்லைன்னாலும் கூட அவங்க மனசு அழுக்கு நிறைந்த மனசுதான். அமைதி இல்லைன்னா கூட அவங்க மனசு அழுக்கு நிறைந்த மனசுதான். நீங்க இப்படிப்பட்டவரா இருந்து பெரிய பெரிய தவங்கள் செய்யறேன், பூஜைகள் செய்யறேன், தானங்கள் செய்யறேன், மனசுல என்னென்னமோ எண்ணங்கள், ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்றேன், இப்படிங்கிற பேச்சு உங்களிடம் வருமே ஆனால் அதுக்கு பெரியவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன முயற்சிகள் எடுத்தாலும் மனத்தின்பால் அழுக்கு அற்றவருக்கு தான், மனசுல அழுக்கு இருக்கிறவனுக்கு அது சரியாகாதுங்கிறது. மனசுல அழுக்குனா நல்லதும் கெட்டதும் இல்லாம மனசு அப்படியே எம்டி பண்ணிக்கிறது. பலனை எதிர்பார்த்து எந்த ஒரு கர்மங்களையும் செய்யாமல் கடமையை செய்யி, நீ செஞ்ச கடமையினுடைய தன்மைக்கு தகுந்தாற் போல பலன் கிடைச்சே தீரும். 100 ரூபாய் ஒருத்துக்கு தான் நீ வேலை பார்த்திருக்க அப்படின்னா வீட்டுல போய் நிம்மதியா தூங்க, அந்த 100 ரூபாய் உன் கைக்கு வந்து சேரும். 100 ரூபாய் ஒருத்துக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு 150 ரூபாய் வரும்னு எதிர்பார்க்காத. 150 ரூபாய் ஒருத்துக்கு வேலையை பார்த்துட்டு 100 ரூபாய் கிடைச்சா போதும்னு நினைக்காத. நீ என்ன செய்தாயோ அதற்குண்டான பலன் உன்னை நோக்கி வந்தே தீரும் அப்படிங்கிறாங்க. அதான் கடமையை செய்ய, பலனை எதிர்பார்க்காத. நீ ஈர்ப்பு விதியை பத்தி எல்லாம் யோசிக்காத தம்பி. உன் மனதில் உள்ள அழுக்குகளை வெளியேற்ற மட்டுமே நீ முயற்சி செய். மீதியெல்லாம் இயற்கை பார்த்துக்குமப்பா. நீ இவ்வளவு மைண்ட்ல பிரஷரை ஏத்தாத. உனக்கு உள்ள என்ன குற்றம் இருக்கு, குணத்துல குற்றம் இருக்கா, செயல்ல குற்றம் இருக்கா, முதல்ல அதை பாரு, அதை சரி பண்ண பாரு. சரி பண்ணுனா வாழ்க்கையில எல்லா அதிசயங்களும் உனக்கு நடக்கும். உள்ள இருக்கிற குற்றங்களை சரி செய்யாமல் உன்கிட்ட இருக்கிற அழுக்குகளை வெளியேற்றாம நான் ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறேன், எல்லா கோயில்லையும் போய் தான தர்மங்கள் பண்றேன், பூஜைகள் பண்றேன், தவம் பண்றேன், மந்திரங்கள் ஜபிக்கிறேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. இதத்தான் அப்பவே சொன்னாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, அகமே புறம் அப்படின்னு சொல்லிட்டு. அகம் எப்படியோ அப்படித்தான் புறம். மனசுல அழுக்கு குப்பை மாதிரி தேக்கி வச்சிருக்கோம், மலை மாதிரி தேக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா நாம செய்யக்கூடிய இந்த நற்காரியங்கள் அனைத்தும் பிரயோஜனமற்றதுங்கிறத சொல்றாங்க. இதை என்ன ஒரு அற்புதமான தத்துவம் பாருங்க. நாம ஈர்ப்பு விதியை அப்ளை பண்ணிட்டு இருப்போம், வாழ்க்கையில் நடக்கலன்னு நினைச்சிட்டு இருப்போம். எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வைப்போம். முதல்ல நம்முடைய புலன்களின் பால் இயங்கக்கூடிய மனதை முதல்ல தூய்மைப்படுத்த பழகும். எப்படிங்க தூய்மைப்படுத்துறது? அதுக்கு 1000 பேர் 1000 விஷயம் சொல்லி இருந்தாலும் கூட மனதை தூய்மைப்படுத்துவதற்கென்றே ஆதியில் சித்தர்கள் தன்னுடைய மூச்சில் இத்தனை கால அளவு இருக்கணுங்கிறத கூட விதியா சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு 8 செகண்டுக்கு மேல மூச்சு காற்றிலுடைய ஆரோக்கியம் வளருமையானால் 8ல இருந்து 14 செகண்ட், 14ல இருந்து 18 செகண்ட் அப்படின்னு அந்த கால அளவு நீள நீள சுவாசத்தினுடைய எண்ணிக்கை குறையும். அவனுக்கு மனசை தூய்மைப்படுத்துறதுக்கான வழி பிறக்கும். ஒரு மந்திரங்கள் மூலமாக, ஒரு முத்திரைகள் மூலமாக தன்னுடைய சுவாசத்தை எவன் ஒருவன் சீர்படுத்துகிறானோ அவனுடைய மனமும் ஆரோக்கியமாகும், தூய்மையாகும், அவனுடைய வாழ்க்கையில எண்ணியதெல்லாம் நடக்குங்கிறத அப்பவே சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம சபையில பாத்தீங்கன்னா சில முத்திரைகளும் சரி, சில மந்திரங்களும் சரி, ஒரு டெக்னிக் ஒண்ணு அப்ளை பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாதி அனாதிங்கிற சுவாச முறை. இத்தனை அங்குலம் போனா இதுக்கு பேரு நாதிங்கிற சுவாசம், இத்தனை அங்குலம் மூச்சு போனா இதுக்கு பேரு அனாதிங்கிற சுவாசம். இந்த சுவாசம் நடந்துச்சு அப்படின்னா உடம்புல இருக்க நாடிகள்லாம் ஒரு 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 தரமான ஒரு இடத்துக்கு வரும். அதனால என்ன ஆகும்? ரீபெர்த் ஆகும். நம்ம மனம் அங்கு அழிக்கப்படும். அதனால நமக்கு என்ன நன்மை நடக்கும்? வாழ்க்கை புதியதொரு தொடக்கத்தை கொடுக்கும்ங்கிறத நாம சிங்கிள் சிட்டிங்லேயே ப்ரூவ் பண்ணுவோம். அப்ப அப்படிப்பட்டவங்களால மட்டும்தான் தன்னுடைய எண்ணங்களை வலிமைப்படுத்த முடியும், தன்னுடைய ஈர்ப்பு விதியை சாத்தியப்படுத்த முடியுங்கிறத நாம சொல்லுவோம். நீங்க நம்பவே மாட்டீங்க, ஒன் டேல எல்லாம் ஒரு மேஜிக் பண்ண முடியுமா? இது என்னங்க கதையா இருக்கு? நாம இதை பல இடத்துல ப்ரூஃபாவே சொல்றோம். காலையில வரும்போது நீங்க எப்படி வேணாலும் வந்துட்டு போங்க, ஆனா மாலையில் வீடு போகும்போது புனிதமானவரா தான் போகணும், ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுவோம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் தீர்வு கொடுக்கிறது. என்ன நடக்குங்க அங்க? முதல்ல மனம் தூய்மையாகும், உடம்புல இருக்கிற நாடிகள் அத்தனையும் தூய்மையாகும், உடம்புல இருக்க சக்கராஸ் அத்தனையும் தூய்மையாகும். அதுக்கு அப்புறம் தான் நம்முடைய எண்ணங்களுக்கு வலிமை கிடைக்கும். நம்முடைய ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா தான். முதல்ல நீங்க சுத்தமாகுங்க.
அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ணங்களே சுத்தமாகும். அது உங்க வாழ்க்கையவே ஒரு அற்புதமான வழியில கூட்டிட்டு போகுங்கிறத நாம அடிக்கடி சொல்லுவோம். இப்பவும் சொல்றேன், ஈர்ப்பு விதி பொய் இல்ல. அதை அப்ளை பண்றவரை ஒரு நிமிஷம் ஸ்கேன் பண்ணுங்க. அவர்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை சரி பண்ணுங்க. ஈர்ப்பு விதி என்னங்க ஈர்ப்பு விதி? இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சேவை செய்ய காத்துக்கிட்டு இருக்கும். உள்ள அழுக்க வச்சுக்கிட்டு வெளியில எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தவறான கண்ணோட்டத்தோட பாத்தீங்க அப்படின்னா எந்த பூஜைகளும் எந்த வழிபாடுகளும் எந்த இறைவனும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க. உள்ள இருக்கிற அழுக்க வெளியே எடுத்து பாருங்க. நீங்க நினைக்கிறது அத்தனை கண்ணுக்கு முன்னால ஆச்சரியப்படும் விதமாக நடந்துகிட்டே இருக்கும். இதுதாங்க உண்மையிலே ஈர்ப்பு விதியை பக்காவா செயல்படுத்துறதுக்கா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான உண்மை. குருவே சரணம்.